ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு 2D டிராயிங்கை எப்படி 3D மாடலாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோ. அதுக்காக நான் கூகுளில் இருந்து ரேண்டமாக ஒரு 2D டிராயிங்ஸை எடுத்துகிட்டு அதை 3D மாடலாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். அதுக்கு 3D மாடலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற டூல் Catia V5 நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் என்ன டூல் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் மெத்தட் சேம் தான். இந்த 2D டிராயிங்கை தான் வந்து நம்ம 3D மாடலாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். இதில் கொடுத்துருக்காங்க ஐசோமெட்ரிக் வியூ, சைட் வியூ, ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ, எல்லா வியூஸுமே கொடுத்துருக்காங்க. இதில் இருக்க டைமென்ஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஒரு 3D மாடல் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ Catia ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஸ்டார்ட் போயிட்டு மெக்கானிக்கல் டிசைன், ஆர்ட் டிசைன் கொடுத்துட்டு உங்களோட காம்பனண்ட்டோட நேம் கொடுத்துக்கலாம். நான் ப்ராக்டிஸ் டிசைன் அப்படின்னு கொடுக்குறேன். கிளிக் ஓகே. இப்போ வந்து இதை எப்படி 3D மாடலாக கன்வெர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இது வந்து ஒரு 3 செக்மெண்ட்ஸாக பிரிச்சுக்க போகிறேன் நான். ஸோ ஃபர்ஸ்ட்டோட வந்து இந்த பாட்டம் செக்மெண்ட்டை நான் டிசைன் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் இந்த டாப், அதுக்கப்புறம் இந்த சர்க்குலர் ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த பாட்டம் செக்மெண்ட் டிசைன் பண்ணுறதுக்கு, அதை 3D மாடலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அதோட சைட் வியூவை நான் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிறேன். ஸோ இதோட டைமென்ஷன் 160. ஸோ YZ பிளேன் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் பண்ணிங்கன்னா ஓகே. ஸோ இதை வந்து 2Dயாக ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த 3Dயாக கன்வெர்ட் பண்ணணும். அதுக்காக நான் ஃபஸ்ட்டு 2D டிராயிங் வரைய போகிறேன். இந்த செக்ஷனை 2D டிராயிங்கை வரைய போகிறேன். ஸோ ப்ரொஃபைல் அப்படின்னு ஒரு டூல் இருக்குது, அதை செலக்ட் பண்ணிவிட்டு ட்ரா பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ஜஸ்ட் ரேண்டமாக இந்த மாதிரி ஒரு ஷேப் வரணும். அதுக்கப்புறம் நம்ம டைமென்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். கன்ஸ்ட்ரெயின் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இதுக்கு நான் டைமென்ஷன்ஸை கொடுக்குறேன். இதோட டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 116. ஓகே, அது டோட்டல் இந்த ஹைட் வந்து 25 mm இருக்கு. ஓகே, அண்ட் இந்த ஸ்பேஸ் மட்டும், இந்த ஸ்பேஸோட டிஸ்டன்ஸ் வந்து லென்த் வந்து 20. இதுக்கப்புறம் இந்த லைனோட லென்த் எவ்வளோன்னு செக் பண்ணலாம். இது வந்து டோட்டலாக 76 இருக்கு ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இப்போ வந்து ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கனால நான் என்ன பண்ணுறேன், இந்த லைன் வந்து ஸோ இதோட பாதினா 116 டிவைடட் பை 2 அப்படின்னு நம்ம ஜஸ்ட் போட்டாலே வந்துடும். அதுவே கால்குலேட் பண்ணிட்டு சென்டரில் வந்துடும். ஓகே, ஸோ இது எவ்வளோ ஹைட்டில் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணுறதுக்கு அது 15 mm ஆயிருக்கு. கிளிக் ஓகே. ஸோ இப்போ நம்மளோட டிசைன் வந்து கன்ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சு. நம்ம 2D மாடல் 2D டிராயிங் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ எக்ஸிட் ஒர்க் பெஞ்ச், 3Dயாக மாற்றுறதுக்கு எக்ஸிட் ஒர்க் பெஞ்ச் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதை பேட் பண்ணணும். பேட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இதை பேட் பண்ணணும். எவ்வளோ பேட் இருக்குன்றதை நம்ம செக் பண்ணணும்னா, எவ்வளோ எக்ஸ்ட்ரூட் பண்ணணும், எவ்வளோ பேட் பண்ணணும் அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு இங்கே அதுக்கான டைமென்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க, 30 mm. ஸோ நம்ம பேட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு டைமென்ஷனில் வச்சுக்கலாம். ஸோ லென்த்து, ப்ரொஃபைல், நம்மளோட ப்ரொஃபைல் வந்து இதுதான் ப்ரொஃபைல், நம்மளோட ப்ரொஃபைல். தென் இதுதான் நம்மளோட ப்ரொஃபைல். 20 mm இருக்குது. நம்ம டேரெக்டாக இங்கே 13 கொடுக்கலாம். பட் ஆனால் நமக்கு என்னென்னா இங்கே சென்டர் இந்த பிளேன்லேருந்து இந்த சைடு ஒரு 15, இந்த சைடு ஒரு 15 கொடுத்தா ஒரு 30 வந்துடும்ன்றதுனால நான் அந்த மாதிரி கொடுக்குறேன். ஸோ சென்டராக இருக்குன்றதுனால. ஸோ 2 சைடு வேணுன்றதுனால மிரர் எக்ஸ்டெண்ட் கொடுத்துட்டா போத் சைட்ஸ் 2 சைடும் வந்துடும். இப்போ வந்து நான் அந்த பாட்டம் வந்து வந்துருச்சு. ஸோ மறுபடியும் நான் அதே ஸ்கெட்ச் YZ பிளேன் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் போகிறேன். இப்போ வந்து இந்த ப்ரொஃபைல் வந்து ட்ரா பண்ண போகிறோம். அதுக்காக என்ன பண்ணுறேன், ஒரு சர்க்கிள் ஒன்று வரைஞ்சிக்கிறேன். இன்னொரு சர்க்கிள், அதுக்கு அதோட டைமென்ஷன்ஸ் வந்து அவுட்டர் சர்க்கிளோட டைமென்ஷன் 100 mm diameter, 100 mm
click OK. And inner circle ஓட dimension is 50 mm. ஸோ இது ரெண்டு எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹைட்டில் வந்து இங்கே வந்து பார்க்குறது எவ்வளோ ஹைட்டில் இந்த பாயிண்ட்லேருந்து எவ்வளோ ஹைட்டில் சாரி இந்த பாயிண்ட்டு இந்த லைன்லேருந்து எவ்வளோ ஹைட்டு இந்த லைனை கிளிக் பண்ணிவிட்டு கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுத்துட்டு இந்த பாயிண்ட் தானே பாயிண்ட் கொடுத்தா எவ்வளோ ஹைட்டு 120 mm. ஓகே. ஸோ தென் இதுலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்குது நம்ம ஹைட் பார்த்தாச்சு, இந்த சைடு எவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ சென்டர் பாயிண்ட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த லைன்லேருந்து இந்த எட்ஜில் இருந்தால் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணும்னு தெரியணும் நமக்கு. அதுதான் கொடுத்துருக்காங்க இங்கே ஆக்சுவலாக 106 ஐ திங்க் 106 கொடுத்தாச்சு. கிளிக் ஓகே. இப்போ வந்து நம்மளோட ஆப்ஜெக்ட் கன்ஸ்ட்ரக்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நமக்கு இந்த ஆர்க் வேணும். ஸோ அதனால் இங்கே ஒரு லைன் மட்டும் ட்ரா பண்ணிவிட்டு அந்த ஆர்க் வரையலாம். அதுக்காக இங்கே ஒரு லைன் ஆப்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு இங்கே ஜஸ்ட் ஒரு லைன் வரைகிறேன். இந்த லைன் வந்து இந்த எட்ஜுக்கு டச் ஆகும், இந்த எட்ஜு டச் ஆகணும். ஸோ தட் அதுக்கு கோயின்சைட் கொடுத்துட்றேன். அண்ட் தென் இந்த லைன் வந்து இந்த எட்ஜிலேருந்து டிஸ்டன்ஸ் ஆஃப் 10 இருக்கணும். இங்கே இருக்க 10 இருக்கணும். ஸோ 10 கிளிக் ஓகே. அண்ட் அதே மாதிரி இந்த சைடும் இருக்கணும். ஸோ தட் சிமெட்ரி மிரர் கொடுத்துருக்கேன். ஓகே, மிரர் கொடுத்தாச்சு. இப்போ இதோட லென்த் எவ்வளோ இருக்கணும்னு இப்போ கவலைப்பட தேவையில்லை. ஸோ இந்த லென்த் எவ்வளோ வேணா இருக்கலாம், இது வரைக்கும் கூட இருக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஆர்க் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ஆர்க், ஸோ அதுக்கு ஃபில்லட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ண போகிறேன். இந்த லைன் ப்ளஸ் இந்த சர்க்கிள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கார்னர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆர்க் க்ரியேட் ஆகும். இங்கே டேப் இங்கே வந்து பார்க்கலாம் எவ்வளோ ரேடியஸ் கொடுக்கணும் அப்படின்னு. எவ்வளோ ரேடியஸ் கொடுத்துருக்காங்கன்னா 45 ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்த சைடு வந்த பிறகு டேப் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து செலக்ட் ஆகும். நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். டேப் கிளிக் பண்ணிவிட்டு 45 என்டர் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் என்டர் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஆர்க் க்ரியேட் ஆகிரும். இங்கே அந்த சர்க்கிள் வந்து கொஞ்சம் கட்டாக இருக்கும், நோ ப்ராப்ளம், இழுத்துக்கலாம் நம்ம. ஓகே. ஸோ இப்போ வந்து இங்கே ஒரு ஆர்க் இருக்குது. அந்த ஆர்க் க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த லைனோட எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ அதே டிஸ்டன்ஸ் தான் இந்த லைனும் இருக்க போகுது. ஸோ அதனால் கொஞ்சம் கீழே இறக்கிட்டு எக்ஸாக்டாக வேணும் அப்படின்னா இந்த பாயிண்ட் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆங்கிள்டாக மெஷர்மெண்ட் காமிக்கும். ஸோ இப்போ வந்து ரைட் கிளிக் கொடுத்து வெர்டிக்கல் மெஷர்மெண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா வெர்டிக்கலாக எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டபுள் கிளிக் பண்ணிட்டு 0 அப்படின்னு சூஸ் பண்ணிங்கன்னா ஸோ தட் இந்த பாயிண்ட் அண்ட் இந்த பாயிண்ட் ரெண்டும் ஈக்குவலாக வந்துருச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு இந்த ஆர்க் வேணும். அதுக்காக நான் 3 பாயிண்ட் ஆர்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறேன். இந்த சர்க்கிள்லேயே நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதில் 3 பாயிண்ட் ஆர்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறேன். என்னோட கர்வ் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆக போகுது அண்ட் சென்டரில் ஏதோ ஒரு பாயிண்டில் இருக்க போகுது அண்ட் இங்கே இந்த சர்க்கிளில் தான் எங்கே ஒரு இடத்துல எண்ட் ஆக போகுது. ஸோ அங்கேயே செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோட ரேடியஸ், இந்த கர்வோட ரேடியஸ் எவ்வளோன்னு இருக்கு பாருங்க, 149.1 எக்ஸாக்டாக. ஸோ இந்த கர்வை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கான ரேடியஸை நான் சூஸ் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ணிவிட்டு 149.1 கிளிக் ஓகே. ஸோ என்னோட பாயிண்ட் வந்து இங்கேயே இருக்கலாம். இங்கே நான் ரேண்டமாக தான் வச்சேன். இந்த கார்னரில் எங்கே வேணா இருக்கலான்றனால நான் இந்த கர்வ் ப்ளஸ் இந்த சர்க்கிள் ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணேன்னா டேஞ்சன்சி அப்படின்னு உங்களுக்கு எனேபிள் இல்லாமல் இருக்கலாம். நான் ஏற்கனவே ட்ரா பண்ணும் போதே அந்த மாதிரி வச்சுருந்தனால எனக்கு எனேபிள் ஆகிருக்கு. ஸோ இந்த டேஞ்சன்சி எனேபிள் பண்ணிவிட்டு கிளிக் ஓகே. அப்போ வந்து என்னோட சர்க்கிள் வந்து இந்த மாதிரி வரும். கரெக்டாக பர்ஃபெக்ட் ஆர்க்காக வந்து வந்திருக்கும். ஸோ இப்போ எனக்கு இது அன்வான்டான ஒரு ஆப்ஜெக்ட்னால நான் குவிக் ட்ரிம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். அப்புறம் இங்கே கீழேயும் ஒரு லைன், இந்த பாயிண்ட்ல இருந்து எக்ஸாக்டாக இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு லைன் வரைஞ்சிட்டு எக்ஸிட் ஒரு பெஞ்ச் கொடுத்தேன்.
ஓகே, ஸோ என்னோட மாடல் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இதிலேருந்து எவ்வளோ இதையும் பேட் பண்ண போகிறோம். இது எவ்வளோ பேட் பண்ணணும் அப்படின்றதுக்கான டைமென்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. 10 mm திக்னஸ் இருக்குது அதுக்கு. ஸோ 10 mm கொடுத்துக்கிறேன். நான் 2 சைடும் 10 mm, 2 சைடும் 5.5 mm கொடுத்துட்டேன்னா எனக்கு 10 mm வந்துடும். 5 mm ரிவ்யூ கொடுக்குறேன். ஒரு சைடு 5 mm வந்துச்சு. ஸோ மிரர் எக்ஸ்டெண்ட் கொடுத்துட்டு இப்போ என்னோட டோட்டலாக இதோட திக்னஸ் வந்து 10 mm. ஓகே, இப்போ வந்து மறுபடியும் நான் ஒய்சர் பிளேன் செலக்ட் பண்ணிட்டு இப்போ எனக்கு இந்த சர்க்குலர் ஆப்ஜெக்ட் வந்து நான் ட்ரா பண்ண போகிறேன். அதுக்கு ஸ்கெட்ச் போய்க்கிறேன். பெருசாக ட்ரா பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதுக்காக ஜஸ்ட்டு இதை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறேன். அந்த சர்க்கிள் தான் வந்து வரப்போகுது, நடுவில் ஹோல் வரணுனால இது ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் இந்த சர்க்கிளையும் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து மறுபடியும் சர்க்கிள் போயிட்டு இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த எட்ஜுக்கு ஒரு சர்க்கிள் வரைய போகிறேன். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா, அந்த ப்ரொஜெக்டட் இங்கே ஒரு ப்ரொஜெக்டான ஒரு சர்க்கிள் இருந்துச்சுல, அது வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணும், நம்மளோட ஆப்ஜெக்ட் அஃபெக்ட் பண்ணும். அதுக்காக அந்த செகண்ட் பண்ணதை மட்டும் டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து எக்ஸிட் ஒரு பஞ்ச் கொடுத்துட்டு இந்த ஆப்ஜெக்ட் எவ்வளோ பேட் ஆகணும், எவ்வளோ வந்து எக்ஸ்ட்ரூட் ஆகிருக்கணும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும்னா இங்கே பார்க்கணும். இதுலேருந்து 40, ஓகே, இந்த எட்ஜிலேருந்து இங்கேருந்து இப்படி 40 mm போகும் உள்ள. நம்ம இங்கே ஏற்கனவே 5 mm ஏற்கனவே சாலிடாக இருக்கனால இந்த சைடு மட்டும் 35 mm கொடுத்துடலாம், ஒன் சைடு மட்டும். ஸோ 35. நம்மளோட ஆப்ஜெக்ட் ஃபினிஷ் ஆயிடுச்சு. பட் ஆனால் இந்த இடத்துல பாருங்களேன், இந்த இடத்துல அது ஃபில்லட் கொடுத்துருக்காங்க. ஷார்ப்பாக இல்லாமல் கொஞ்சம் பிளெண்டடாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஃபில்லட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கிறோம். ஃபில்லட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு என்னென்ன எட்ஜஸ்லாம் அப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். இந்த 4 எட்ஜஸ் தான். கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மல்டிபிள் செலக்ட் பண்ணிக்கலாம். 1 2 and 3 and 4. ஓகே, ஸோ தென் ப்ரிவ்யூ கொடுக்கலாம். ப்ரிவ்யூ கொடுத்தா அதுக்கான ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். 3 mm கொடுத்துருக்காங்க. நம்ம 5 mm வச்சுருக்கோம். இப்போ 3 கிளிக் பண்ணிவிட்டு ஓகே, ஸோ நம்மளோட ஆப்ஜெக்ட் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் கைஸ் ஒரு 3D மாடலாக 2D ட்ராயிங்லேருந்து ட்ரா பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். கேட்டியா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்ஜினியரிங் ட்ராயிங் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஒரு 3D மாடலாக 2D ட்ராயிங் பண்ணால் தான் ஒரு மேனுஃபேக்சருக்கு வந்து புரியும். ஸோ அதனால் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஏதாச்சும் வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.